சிவம் எதிலும் சிவம். அதனாலதான் சிவபுராணம் பாடுகின்ற பொழுது மாணிக்கவாசக பெருமான் ஏகன் அநேகன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வருதா ஒரு வரி. ஏகன்னா ஒண்ணு, அவன் தான் ஒருத்தன், அவன் தான் அநேகன், அவன் தான் காற்று, அவன் தான் மலை, அவன் தான் நீர், அவன் தான் நெருப்பு, அவன் தான் ஆகாயம், அவன் தான் நீ, அவன் தான் நான். சகல வஸ்துக்களும் இறைவன் தான். அப்ப சகல பொருட்களும் நானே என்று சொன்ன உடனே அப்ப அம்பாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டா. அப்ப நான் எதுக்கு இருக்கு, எல்லாமே நீங்க தான், நான் எதுக்கு? இறைவன் சொன்னார், தாயே நீயும் என் உள்ளடக்கம் என்று சொன்னார். சத்து சித்து ஆனந்தம்ங்கிற சோமாசந்த தத்துவமே இறைவன் உள்ளே அவர்கள் எல்லோரும் அடக்கம். நீயும் என் உள்ளே அடக்கம். அது ரொம்ப அழகா அவை சொல்கிறாள் பாருங்கள். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ பார்கடல் துயிந்தோன், பார்கடலோ குறுமுனியின் அங்கையுள் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியின் சிறுமண், புவியோ அரவினுக்கொருதலை பாரம், அரவமோ உமையம்மையின் சிறுவிரல் மோதிரம், உமையம்மையோ இறைவன் தன் பாகத்தொடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ள தொடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று பாடினார். ஆனால் சகலமும் நான் தான் என்று சொன்ன உடனே இந்த அருவமாக வந்து இறைவனை வழிபட்டுக்கிட்டு போனார் பாருங்க அந்த முனிவர். அவர் சொன்னாரு, சாமி நீங்க சொன்னதுதான் சரி, பார்வதி தேவி உன்னை வணங்குகிறேன், என் தந்தை சிவன் சொன்னதுதான் சரின்னு ஒரு அசரீரி கேட்டுது. அம்பாள் கேட்டா அந்த இடத்துல நம்ம 2 பேர் தான் இருக்கோம், மூணாவது யார் பேசிக்கிட்டு இருக்கான்னா. உடனே சிவன் சிரித்தார். இங்க ஒருத்தர் எப்பவுமே வந்துகிட்டும் போய்கிட்டும் இருப்பாரு, அவர் தான் சொல்லிட்டு போறாருன்னார். எனக்கு தெரியாம இந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டும் போயிட்டு இருக்கிற ஆள் யாரு? என் கண்ணுக்கு மட்டுமே புலப்படக்கூடியவர், என்னை பார்ப்பதற்கு தினமும் வருவதற்கு நானே அனுமதி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவரை நானும் பார்க்கணும் அப்படின்னா அம்பாள். அவர் இப்பதான் புறப்பட்டு போறாரு, போயிட்டாரு, நம்ம பார்க்க முடியாதுன்னார். இல்லை, அவர் எங்க இருந்தாலும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா சரின்னு சிவன் அழைத்து கொண்டு வந்து சொன்னாரு, ஏன் அவரை பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்ட உடனே, என்ன இறைவன் பொருள் எது, பொருளினுடைய அர்த்தம் என்ன என்று இறை சிந்தனை உள்ள நாம் இருவரும் பேசிக்கொள்கின்ற இடத்துல 3வது மனுஷருக்கு என்ன வேலை?